சாட்சி கூறினால், 5 வேளை தொழுகை தொழுதால், தக்காத் வழங்கினால், ரமலான் மாதத்தில் நோன்பு வைத்தால் எனக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, கியாமத் நாளில் நபிமார்கள், உண்மையாளர்கள், உயிர் தியாகிகள் ஆகியோருடன் இப்படி நன்கிருப்பார்கள் என கூறிக்கொண்டே தமது 2 விரல்களை இணைத்து காட்டினார்கள். ஆனால் ஒரு நிபந்தனை, அவர் பெற்றோருக்கு மாறு செய்ததாக இருக்கக்கூடாது. பெரியோர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, நம் தாயோடும் தந்தையோடும் நடந்து கொள்ளும் முறைதான் நம்மை சொர்க்கவாசியா இல்லை நரகவாசியா என்று தீர்மானிக்க கூடியதாக இருக்கிறது. இதை நாம் நம்முடைய மனதில் நன்றாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே அவர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொண்டு சொர்க்கத்தை சென்றடையக்கூடிய சொர்க்கவாசியாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். அவர் கடைசியில நம்ம அனைவரையும் சொர்க்கவாசியாக அப்படின்னு சொல்லி ஒரு சைக்கிளை காமிச்சார். 2 கையையும். அல்லாஹ் தஆலா தோரங்குறிச்சி மண்வாழ் மக்களையும், தோரங்குறிச்சியில் வாழக்கூடிய எல்லா சமூக மக்களையும், எல்லா தொப்புள்குடி உறவுகளையும் அல்லாஹ் சோனவாசியாக ஆக்குவானாக. ஈமானுடைய ஜோதியை எல்லா மக்களுடைய உள்ளத்திலும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ். நமது பெரியபள்ளி தீனியாத் மக்தப் மதரசாவினுடைய ஆண்டு விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய நமது பெரிய பள்ளிவாசனுடைய செயலாளர்